ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நியூஸில் பார்க்குறோமே தவிர, இந்த எலெக்ஷனை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ளே யார்கிட்டேயுமே வர மாட்டுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். நேற்று நான் பார்த்தப்ப தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்றதால இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்துச்சு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் பார்வையாளர்களை நியமித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. இதில் தமிழகத்துக்கு மட்டும் எத்தனை பேர், அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இவங்கள நியமிச்சிருக்காங்க. இவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க, யாரை நியமிப்பாங்க, அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க அந்த அறிக்கைப்படி பார்த்தோன்னா, தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி இந்த மாநிலங்களில் நடைபெற உள்ள தேர்தலுக்காக மொத்தம் 1111 பார்வையாளர்களை நியமிச்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொது பார்வையாளர்கள்னு சொல்லுவோம். அவங்க ஜென்ரல் அப்சர்வர்ஸ் மொத்தம் 136 பேர். காவல் பார்வையாளர்கள், அதாவது போலீஸ் அப்சர்வர்ஸ், அவங்க ஒரு 40 பேரும். தேர்தல் செலவின பார்வையாளர்கள், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க ஒரு 151 பேர். ஆக மொத்தம் பார்த்தோன்னா 327 அதிகாரிகள் தமிழகத்தில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க இருக்கிறாங்க. தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடக்கிறதையும் பண விநியோகத்தும் தடுக்கப்படுறதையும் இவங்க உறுதி செய்வாங்கன்னு நம்பப்படுது. இதுக்காக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள் களமிறக்கப்படுறாங்க. சரி, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நியமனம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நியமனம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நியமனம். உங்கள் தொகுதியில் தேர்தல் ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அதிகாரிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுடைய தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தை பார்த்துடலாம். ஸோ, யார் இந்த தேர்தல் பார்வையாளர்கள்? தேர்தல் ஆணையத்தோடைய கண்ணும் காதுமாக செயல்படுறவங்க தான். அதாவது பயங்கரமாக இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. கண்ணால் பார்ப்போம், காதால் கேட்போம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த தேர்தல் ஆணையம் மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் கண்ணும் காது மாதிரி கேட்குறதும் பார்க்குறதும் இவங்களுடைய வேலை. இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இவங்க எல்லாருமே அரசு பணியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். சாதாரண பொதுமக்கள்லாம் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது, அலவுட் இல்லை. இவங்களுமே இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இது எப்படி இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையமே ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட. அவங்க கொடுக்குற அந்த லிஸ்ட்டை வச்சு அந்த மாநிலத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள வேறு மாநிலத்தில் தான் போடுவாங்க, அதே மாநிலத்தில் போட மாட்டாங்க. ஸோ, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்திய அளவில் இவங்க ரொம்ப ஹையர் போஸ்டிங்கில் இருக்கணும், உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளாக இருக்கணுன்றதான் கண்டிஷனே. அப்படி உயர் பதவிகள்னு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு ஐஏஎஸ், இந்திய ஆட்சி பணி, கலெக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க தான் ஜென்ரல் அப்சர்வர்ஸாக நியமிக்கப்படுவாங்க. போலீஸ் அப்சர்வர்ஸ் அப்படின்னா இந்திய காவல் பணியில் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, இந்தியன் போலீஸ் சர்வீஸில், அவங்கள தான் காவல் பார்வையாளர்களாக நியமிப்பாங்க. அடுத்தது நிதி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சொன்னோம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறவங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் யாருன்னா ஐஆர்எஸ், ஐசிஏஎஸ், ஐடிஏஎஸ் இந்த மாதிரி சர்வீசஸில் உள்ளவங்கள தான் நியமிப்பாங்க. ஸோ, இவங்க அப்ளை எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ மத்திய அரசு மாநில அரசுகள்கிட்ட இருந்து தகுதியான அதிகாரிகளுடைய பட்டியலை
தேர்தல் ஆணையம் வந்து கேட்பாங்க. இந்த பட்டியலை தயாரித்து கொடுக்கக்கூடிய பணி வந்து நம்ம தமிழக அரசு, அதாவது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்கணும். அதே போல் இந்த தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த பணியை செஞ்சே ஆகணும். அதை செக்ஷன் 20B ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 சொல்லுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அவங்க வந்து மறுக்க முடியாது. இதில் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸுன்னு சொல்லுவோம் இதை. அதாவது சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது. ஒரு அதிகாரி தன்னுடைய சொந்த மாநிலத்திலையோ, ஹோம் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கலெக்டர், அவர் வந்து அவர் பணியாற்ற அந்த தமிழ்நாட்டிலேயே பார்வையாளராக நியமிக்கப்பட மாட்டார். நியமிக்கவும் கூடாது. அது கண்டிஷன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேறு மாநிலத்துக்கு தான் அப்சர்வராக, ஜென்ரல் அப்சர்வராக அனுப்பப்படுவார். தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவங்கள நியமிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சொந்த மாநிலம் இல்லையா. அப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட் கட்சி இருக்கும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய மனப்பான்மை. அதே போல் தொடர்பு இருக்கக்கூடாது. தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கூட எந்த விதமான நெருங்கிய உறவோ இல்லை அரசியல் தொடர்போ அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது மைக்ரோ அப்சர்வர்ஸ். அதாவது மேலே சொன்னது எல்லாமே வந்து பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு. ஆனால் இந்த வாக்குச்சாவடிகளில் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய மைக்ரோ அப்சர்வர்ஸையும் நம்ம பார்க்க முடியும். அவங்க வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமிப்பார். இவங்க மத்திய அரசு ஊழியர்களாக இல்லை பொதுத்துறை வங்கி ஊழியர்களாக இருப்பாங்க. சுருக்கமாக சொன்னாங்கன்னா இவங்க எல்லாருமே ஏற்கனவே அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க தான். தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்களை தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த வேலையை கொடுக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு யூஸ்வலாக அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் தேர்தல் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.